ஆக்சுவலாக நான் இப்போ தான் எழுதுறேன். நம்ம எல்லாருமே தெரியும் இட்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் டே. எலெக்ஷனோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு காலையில் எழுந்தோடனே நான் பார்த்தா டிவிகே இஸ் ஆன் த லீட். அண்ட் இட் வாஸ் ரியலி எக்ஸைட்டிங். ஏன்னா இத்தனை வருஷம் நான் பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐம் நாட் வெரி கிரேட் இன் பொலிட்டிக்ஸ், பட் டெஃபினட்டாக இப்போ இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, இந்த ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. நானும் சரி நிறைய ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்களோட இதையும் நான் நேற்று பார்த்தேன். அதுலேயும் எவ்ரி ஒன் தாட் தட் ஒன் பர்டிகுலர் கட்சி இஸ் கோன் பி த டாப். பட் இப்போ நடக்கிறது அப்படியே ரிவால்வ் ஆயிருக்கு. டிவிகே இஸ் ஆன் த லீட் ஆன் 111 தொகுதியில் தேவார் ஆன் த லீட். எஸ், லாட் ஆஃப் இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுண்டிங்ஸ் இருக்கு. பட் இப்போ வரையும் டிவிக்கு லீட்ல இருக்கிறதே ஒரு பெரிய புரட்சியாக நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் வரும்போது ஒரு புரட்சி ஒன்று நடந்தது. அண்ட் எவ்ரி ஒன் வில் டாக். நீங்கள் டிவிக்கு விஜய் வரும்போதும் எம்ஜிஆர் வரும்போதும் அதே புரட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ டோன்ட் ஹாவ் எனி பிலீஃப். ஏன்னா எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன், எந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறேன்றதை தாண்டி, இது எல்லாத்தையுமே தாண்டி இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு see. ஏன்னா இத்தனை வருஷமா we all know that one கட்சி is going to be in the top அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு அது பிரேக் ஆகி ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று நடக்கும்போது இந்த மாற்றம் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் ஈவினிங்காக வரும், இன்னும் நிறையா ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு புதுசாக வளர்ந்த ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. they were on the leadங்கிறது இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் about today's election result. Let me know your thoughts. உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுன்றதுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள்.